இப்போ நம்ம ஊரில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, புதிதாக ஒரு கோர்ஸ் வந்துருச்சு, இல்லை பேர் சொல்கிறதுக்கு ஃபேன்சியாக இருக்குது, அப்படி இருந்துச்சுங்களேன், ஃபேஷனாக இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது அப்படின்னா, நம்மளால முதல்ல போய் அட்மிஷன் போட்டு உட்காந்துருவேன். யாருமே இருக்க மாட்டாங்க காலேஜில். நான் குறைச்சி சொல்லல, அது ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாலேயே புதுசாக இருக்குது, ஏதோ நல்லா தான் இருக்கும் போல் அப்படிங்கிறதும் இருக்குது. தான் ஃபியூச்சர் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து ஏஐ போக முடியுமா? அவருக்கு பைலட் ஆகணும் ஆசைனா இப்போ நீங்கள் அவரை விட்டு நீங்கள் ஏஐக்கு போனால் என்ன அர்த்தம்? அது அவர் இப்போ அவரு நினைக்கிற மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில் போயிட்டாரு அப்படின்னா பையனை பார்க்க முடியாது. நம்ம இன்ஜினியரிங் படித்தாருன்னா நம்ம கூடயே இருப்பார். அந்த மாதிரி பையன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டா பையன் பறந்துருவான்னு பயப்படுறீள், கரெக்டாக? அதான விஷயம். பையன் வளர்ந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானுங்க சார், அதில் வருத்தம் இல்லைங்க சார். நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். அவர் சின்னதுலேருந்தே என்ன சொல்லுவோம், நான் பைலட் படிக்கணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளிநாட்டில் படிப்பேம்மா, ஒரு கண்ட்ரியாக சுற்றி வரணும், பார்க்கணும், நான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க சார். அது சொல்லும்போது சந்தோஷம் தான். ஒரு பேரண்ட்ஸாக நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குங்க சார். இந்த உண்மையை வர வைக்க நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் எங்கெல்லாம் போய் இங்கே போய் அதை போய் என் தொண்டை தண்ணி வைத்த நான் பேசி இல்லைங்க சார். அது அவர் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறத விட இப்போ இன்ஜினியரிங் படித்தா பையன் நம்ம கூடயே இருப்பார். பையன் நம்ம கூடயே இருக்கிறதுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, கரெக்டு தானே? உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ஆகணும், எந்த ஃபீல்டில் என்ன ஆகணும் ஆசை எக்ஸாக்டாக? சார் கமர்ஷியல் பைலட். ஓகே, சிபியில் ஆகணும் ஆசையா? சார் ஆக்சுவலாக பையனுக்கு ரொம்ப விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் பைலட் ஆகணும், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும். இன்றைக்கிங்க பஸ் ஸ்டாண்டில் அதிக கூட்டம் இருக்கா, ஏர்போர்ட்டில் அதிக கூட்டம் இருக்கான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இன்றைக்கி கூட்டம் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இந்தியாவுடைய பொற்காலம் என்னென்னா, அடுத்த 3 வருஷத்தில் 100 புது ஏர்போர்ட் வரப்போகுது. பிரைம் மினிஸ்டர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடான் திட்டம் அப்படிங்கிறதுல 100 புதிய ஏர்போர்ட். ஒரு ஏர்போர்ட் வந்தாலே எவ்வளோ ஆயிரம் பேருக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்கம்மா? ஏதாவது ஐடியா? ஒரு ஏர்போர்ட்டில் இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் எவ்வளோ ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 10,000 பேர். 11,500 பேர் பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் எங்கே? மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் மட்டும். அடுத்து ஒரு 100 ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா, இப்போ யார் ஏவியேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ, திறமையான இடத்துல படித்தா, நல்லா படித்தா, 3 வருஷம் கழித்து வெளியில் வரும்போது லட்சக்கணக்கில் சேலரியோட வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது. ஏன்? 100 ஏர்போர்ட் வரப்போகுது. அப்போது பையனுடைய ஆர்வமும் இருக்குது, எதிர்காலமும் பிரகாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் அவரோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு என்ன தேவை? அவர் ஏஐ படிக்கணும், அப்படி தானே? ஏவியேஷன் படிக்கும்போதே சைடில் ஏஐயும் கற்றுக் கொடுக்குறது முடிஞ்சு போச்சு. ஏஐ ப்ரைவேட்டாக படிக்கிறதுக்கான நிறையா டூல்ஸ் வந்தாச்சு. ஆனால் ஏவியேஷனை ப்ரைவேட்டாக படிக்க முடியாது, டிகிரியாக தான் படிக்க முடியும். ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி ஏவியேஷனும் படிப்பார், பைலட்டுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணுவார், ப்ளஸ் ஏஐயும் ப்ரைவேட்டாக படிக்கும்போது உங்கள் பையன் உங்களுடைய ஊர்லேயே பைலட்டோட அம்மா அப்படிங்கிற ஒரு தனி அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.